இதுவரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மரண மாஸ் திரும்பவும் மோடி அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியத்துக்கு உள்ளா இருக்கிற ஒரு விஷயமா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிற ஒரு முடிவு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போர்க்கால ஒத்திகை வந்து இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநில அரசும் வந்து ஏற்படுத்தியே ஆகணும், அது கன்ஃபார்மா எல்லாரும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சகம் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. சோ இதன் காரணமா எல்லாரும் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சைரன் ஒலிக்குது அப்படிங்கும் போது அங்க மக்கள் எந்த அளவுக்கு செக்யூரா இருக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம். இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்க மாட்டோம் நம்ம ஜெனரேஷன்ல. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கர டிஃபென்ஸ் நடக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய மோதல் நடக்க போகுது அப்படிங்கிறது ஃபுல்லா கன்ஃபிளட்ஜா தெரிஞ்சிருச்சு. ஆனா அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்ப வரைக்கும் புரியாத ஒரு புதிராவே போயிட்டு இருக்கு. அதுல நம்ம முன்னாடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 1971ல ஒரு பெரிய போர் நடக்குது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும். அப்ப வந்து ரெண்டா உடைஞ்சு போனதுதான் பங்களாதேஷ். சோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவல்ல எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை வந்து இப்போ வந்து ஒரு பெரிய போர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு என்னமோ ஒரு பிக்கெஸ்ட் திங் வந்து ஒன்று நடக்க போகுது, என்னவோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தையா நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த போர்க்கால ஒத்திகை அப்படிங்கிறது நான் நிறைய வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது என்ன விஷயம், அது எதுக்காக, அது என்ன பண்ணணும் அப்படிங்கறது டீட்டெயில்டா சொல்றேன். சோ இப்ப வந்து அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல இதெல்லாம் சேஃப்டியா நீங்க மெஷரா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏர் அண்ட் வார்னிங் சைரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ விமானம் எல்லாமே வந்து போர் விமானங்கள் எல்லாமே பயணிக்கும் போது சைரன் சவுண்ட் வருது அப்படிங்கும் போது நம்ம மக்களா இருக்கிறவங்க எப்படி அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும், அண்ட் எல்லாரும் போய் எப்படி ஒளிஞ்சுக்கணும், இல்லைன்னா போர் விமானம் வருதுன்னும் போது நாங்க வந்து ஒரு பெரிய போர்க்களம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒண்ணு பண்ணியிருக்காங்க. ஸோ சிவிலியன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இருக்கிற பொதுமக்களுக்கான ஒரு ட்ரைனிங்காகவும் அது ஃபுல் அண்ட் முழுக்க நடத்தப்படுது. கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் மெஷர்ஸ். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு அணுகுண்ட ஆயுதங்கள் அனுப்புறாங்க அப்படிங்கும் போது எங்க அவங்க போடணும் அப்படிங்கறத பாப்பாங்க. பட் நம்ம ஃபுல்லா இருட்டுல மூழ்கின மாதிரி ஒரு இதுதான் இருக்கு, இது ஒரு வீடு இருக்கு, இது ஒரு மண்டபம் இருக்கு, இது வந்து ஒரு பெரிய மஹால் அப்படிங்கலாம் ஒண்ணுமே தெரியாம நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கரண்ட் எல்லாம் இல்லைன்னா நம்ம இருட்டுல எப்படி வந்து இருக்கணும், நம்ம மக்கள் நம்ம மேல போர் தொடுக்கிறாங்க ஒரு நாட்டுல இருந்து அப்படிங்கும் போது நம்ம எவ்வளவு சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ட்ரைனிங் எடுக்கிறாங்களா. அண்ட் பச்சோந்தி மாதிரி மாறிட்டே இருக்கிற மாதிரி நம்ம இந்த இடம் தெரியாம இருக்கணும், மறைக்கணும், நம்ம இடத்தையே மறைக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிங்கிற மாதிரி. லைக் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கலாம், அவங்க நிர்வாகம் பண்ற ரொம்ப ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப தேவையா நம்மளுக்கு இருக்கும், மக்களுடைய அடிப்படை தேவையா இருக்கும், அதை காலி பண்ணலாம் மேபி அப்படின்னு பாகிஸ்தான் நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இடங்களை வந்து எப்படி மறைக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. இது நான் இன்னும் உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம ஸ்கூல்ஸ் படிக்கும் போதோ இல்ல காலேஜ் படிக்கும் போது அந்த ஃபயர் என்ஜின்ஸ்லாம் வரும் பார்த்துருப்பீங்களா. ஸோ இப்போ ஈவன் நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்துட்டு அந்த இப்போ ஒர்க் ஸ்டேஷன்ஸ்லாம் ஆகட்டும், அங்க ஃபயர் எக்ஸாஸ்ட் வச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு பெரிய ஒரு நெருப்பெல்லாம் பத்திக்கிச்சு அப்படிங்கும் போது அங்க இருந்து எப்படி ஈஸியா வெளியே ஓடணும் தப்பிச்சு அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அப்ப அந்த அலாம் அடிக்கும், அப்ப எல்லாரும் வேகமா வந்து அந்த ஓப்பன் ஏரியாவை நோக்கி ஓடணும். ஸோ அந்த நேரத்துல அவங்க வந்து ஃபயர் ஸ்டேஷன்ல இருந்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எப்படி தண்ணி அடிக்கணும், அதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி தருவாங்கல்ல. அதே விஷயம் தான். நம்ம ஒரு சம்திங் ஏதோ ஒரு நடக்க முடியாம ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம், ஹேண்டில் பண்ண தெரியாம ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்னு இல்லாம அதையும் நம்மளுக்கு சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போர்க்கால ஒத்திகை அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது பாத்தீங்க அப்படின்னா சிவில் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. ஓகேவா, பொதுமக்கள் தற்காப்புக்காக இது ஃபுல் அண்ட் ஃபுல் மத்திய அரசு வந்து நம்மளுக்காக பண்றாங்க அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது. சோ இது எந்த அளவுக்கு நம்ம இதை எடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கறத நீங்க நினைக்கலாம், என்ன தீபிகா போர் எங்கேயோ நடக்க போகுது, பாகிஸ்தான் எங்க இருக்கு, பார்டர் எங்க இருக்கு, இங்க இவ்வளவு பெருசு நடக்க போகுது, நம்மளுக்கெல்லாம் வருமா அப்படின்னும் போது நம்மளும் ஒரு உஷாரா இருக்கணும், நம்மளுக்கும் மேபி வரலாம் அப்படிங்கிறதுக்காக அனைத்து மாநிலங்களும் இதற்கான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறத மோடி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. சோ பாப்போம் நாளைக்கு இது நடக்க போது என்னென்ன மாதிரி மெஷர்ஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறதும் தெளிவா டீட்டெயில்டா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சோ இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye.